ஜெர்மனியில் 2025ஆம் ஆண்டில் சுமார் 60,000 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஜெர்மன் குடிமக்களாக மாறுபவர்களின் எண்ணிக்கை 10% அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் ஜோக்கிம் ஹெர்மன் தெரிவித்துள்ளார். குடியுரிமைக்காக விண்ணப்பித்தவர்களில் பலர் பல ஆண்டுகளாக ஜெர்மனியில் வசித்து வருகின்றனர். ஜெர்மன் தனது குடியுறவு சட்டத்தை மாற்றிய பிறகு பலர் குடியுரிமைக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். புதிய சட்டத்தின்படி இப்போது இரட்டை குடியுரிமைக்கு அனுமதி உண்டு. இவ்வாறு குடியுரிமை பெற்றவர்களில் ஒருவரான மியூனிக்கை சேர்ந்த சாலிக் கன்கா 1973ஆம் ஆண்டு துருக்கியிலிருந்து ஒரு தற்காலிக தொழிலாளராக ஜெர்மனிக்கு வந்தார். பின்னர் இயந்திர பொறியியல் கல்வியை கற்ற அவர் 40 ஆண்டுகள் ஜெர்மனியில் பொறியியலாளராக பணியாற்றினார். இந்நிலையில் ஜெர்மன் கடவுச்சீட்டை தற்போது பெற்றுள்ள சாலிக் கன்கா தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை ஜெர்மனியில் கழித்ததாக தெரிவித்துள்ளார். எனவே ஜெர்மன் கடவுச்சீட்டு தனக்கு மிகவும் முக்கியமானது என அவர் கூறியுள்ளார். இதேவேளை அவர் கால்பந்து கழகங்கள், பாடசாலைகள் மற்றும் உள்ளூர் சமூக பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். மேலும் தனது பாரம்பரியம் மற்றும் உறவுகள் ஆகியவை துருக்கியில் இருப்பதால் அந்நாட்டு கடவுச்சீட்டையும் மதிப்பதாக அவர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டில் பவேரியாவில் துருக்கி மற்றும் ருமேனிய பின்னணியை கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெர்மன் குடிமக்களாக மாறியுள்ளனர் என்று புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அத்துடன் எதிர்காலத்தில் ஜெர்மன் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளக்கூடும் என்பதால் அதற்கு குடியேற்றம் அவசியம் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் நன்கு ஒருங்கிணைந்த குடியேறிகள் பொருளாதாரம் மற்றும் சமூகம் ஆகியவற்றின் தூண்கள் என பவேரிய அரசாங்கம் கூறுகிறது.